கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பால்வளத்துறையின் சார்பில் மிஷன் ஒயிட் வேவ் எனும் திட்டத்தின் பயிற்சி பட்டறையை பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் துவக்கி வைத்து MBA மாணவர்களிடம் கலந்துரையாடினார். நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு கால்நடைகள் வாங்குவதற்கு கடன் வழங்குவது என்ற செயல் திட்டத்தையும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பால் உற்பத்தியாளர் மற்றும் 9120 கூட்டுறவு சங்கங்களை லாபத்தில் இயக்குகின்ற சங்கங்களாக மாற்றக்கூடிய செயல் திட்டத்தை வடிவமைத்திருப்பதாக தெரிவித்தார். 1000க்கும் மேற்பட்ட புதிய பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை இந்த 4 ஆண்டுகளில் துவக்கியிருப்பதாகவும், இதன் மூலம் 1,00,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்படக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதாக தெரிவித்தார். மேலும் செயல்படாத சங்கங்கள் லாபம் ஈட்ட சங்கங்களை மேம்படுத்த MBA மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து மிஷன் ஒயிட் வே திட்டத்தின் மூலம் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த திட்டத்தில் அந்த மாணவர்கள் 3 மாத காலம் சங்கங்களுடன் இணைந்து பயணிப்பார்கள் என தெரிவித்து, இந்த திட்டம் வெற்றி பெறும் போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்களும் லாபத்துடன் இயங்கும் என தெரிவித்த அவர், இதனால் பால் உற்பத்தி அதிகரிக்கும், விவசாயிகளின் சேவையும் அதிகரிக்கும், ஆவின் பொருட்கள் விற்பனையும் அதிகரிக்கும் என தெரிவித்தார். ஆவின் பொருட்கள் விற்பனையாளர்களை கிராமப்புறங்களில் விரிவுபடுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் கவனம் செலுத்த கூறியிருப்பதாகவும் தெரிவித்த அவர், இன்னும் சில மாதங்களில் இதன் விரிவாக்கத்தை பார்க்கலாம் என தெரிவித்தார். கூடிய விரைவில் கிராமப்புறங்களில் ஆவின் பொருட்கள் விற்பனையகங்களை தொடங்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார்கள். தற்போது துவங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் இன்ஜினியரிங் மாணவர்களை தவிர்த்து ஆர்வமுள்ள அனைவரும் கலந்து கொள்ளலாம். அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக AI தொழில்நுட்ப அமைச்சர் சமூக வலைதளங்கள் வந்த பொழுது நல்லது ஒரு புறம் தமிழ்நாட்டில் இருந்ததாகவும் அதனை பயன்படுத்தும் வகையில் தான் அனைத்தும் உள்ளது என சுட்டிக்காட்டினார். AI is the product of intelligence. இதனை பயனுள்ள வகையில் பயன்படுத்தினால் நல்லது என தெரிவித்தார். மனித மூளை மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் அதன் சக்தியை தற்பொழுது வரை நாம் கண்டுபிடிக்கவில்லை. எந்தெந்த விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் கால்நடைகள் வாங்க வளர்க்க விரும்புகிறார்கள், இந்த அரசு 1000 கோடி ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு அனைவருக்கும் எனவும் அதில் வட்டியில்லா கட்டணம் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் மாநில அளவில் பாலின் தரமும் உயர்ந்திருப்பதாக இன்னொரு செயல் திட்டம் என்னவென்றால், பல்வேறு புதிய பொருட்கள் நம்முடைய மாநிலத்தில் தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாடுகள் வைத்து போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தது. 9,200 அமைச்சர் அவர் ஒன் சைட் ஆஃப் காயின் தான் இந்த சங்கங்களையும் இந்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், விமர்சனம் செய்பவர்கள் மனதுடன் விமர்சனம் செய்தால் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் அரசியல் விமர்சனங்களை இதெல்லாம் செய்தியாளர்கள் ஆதரிக்க கூடாது என தெரிவித்தார். மேலும் அதன் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா பேசினார் என்றும் அவரை விமானத்தில் சந்தித்து பேசும்பொழுது 1351 புதிய அதற்கான விளக்கத்தையும் பால் உற்பத்தியாளர் அவர் என்னை பாராட்டி தெரிவித்தார். அரசியல் தலைவர்கள் காதுவழி செய்தி எடுத்து பேசக்கூடாது, பொறுப்புணர்வு உள்ள தலைவர்கள் சங்கங்களை என்ன உண்மை உள்ளது புதிதாக செயல்பட வைத்திருக்கின்றனர். ஆரோக்கியமான ஒன்று என கலைக்கப்பட்ட லிக்விடேட்டட் சங்கங்கள் 650 சங்கங்களை நாம் இந்த காலகட்டத்தில் மீட்டெடுத்திருக்கின்றோம். ஆக மொத்தம் பார்த்தால் 2484 சங்கங்கள் புதிதாக செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. இதன் மூலம் குறைந்தபட்சம் 1,00,000க்கும் மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் பயன்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னும் 1365 சங்கங்கள் செயல்படாத சங்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல சில சங்கங்கள் லாபம் ஈட்ட முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எனவே நாம் இதற்கு ஒரு மாற்று வழி தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ரத்தினம் பிஸ்னஸ் ஸ்கூல், அதே போன்று குமரகுருபுரு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அவர்கள் 2 பேருடைய கல்லூரிகள் கோயம்புத்தூரில் செயல்பட்டு சிறந்த நிறுவனங்கள் நம்முடைய ரத்தினம் கல்லூரிகளும் அதே போன்று குமரகுரு கல்லூரிகளும் இணைந்து அவர்களிடத்தில் பிஸ்னஸ் ஸ்கூலில் படிக்கக்கூடிய MBA ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களை நாங்கள் அவர்களோடு ஒரு கொலாபரேஷனை ஏற்படுத்தி அந்த மாணவர்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மாணவர்களை தேர்வு செய்து MBA செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு முறையான பயிற்சி, அதாவது இந்த 3 அடுக்கு கூட்டுறவு சங்கங்களை பற்றியும்
எப்படி ஒரு நலிவுற்ற சங்கத்தை அங்கே ஒரு சோஷியல் அனாலிசிஸ் பண்ணி அதற்கான ஒரு ரிசோர்ஸ் மேப்பிங்கும் பண்ணி அதே போன்று அவர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் தயாரித்து கொடுத்து இந்த மாணவர்கள் சுமார் 3 மாத காலம் அவர்களோடு பயணித்து அந்த சங்கங்களை லாபகரமான சங்கங்களாக மறு கட்டமைக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு திட்டம் நாங்கள் மிஷன் ஒயிட் வேவ் என்ற தலைப்பில் நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம். இது உண்மையிலேயே மாண்பு முதல்வர் தலைமையிலுடைய இந்த அரசுக்கு மீண்டும் ஒரு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் பால்வளத்துறையினுடைய செயல்பாடு இருக்கும் என்று நம்புகின்றோம். இது ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம். ஏன்னா நம்ம வந்து முதல் முறையாக இந்த கூட்டுறவு சங்கங்கள்ல ஏன் இது ஏற்படுகிறது என்பதை ஒரு ரிசர்ச், ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு எப்படி அவற்றை மறுசீரமைப்பது என்று முயற்சிக்கின்றோம். இது வெற்றி பெறுகின்ற ஒரு திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். இது வெற்றி பெறுகின்ற நேரத்தில் அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் இன்றைக்கு தமிழகத்தில் லாபத்தோடு செயல்படுகின்றது என்ற சூழல் உற்பத்தியாகும். பாலுடைய உற்பத்தியும் அதிகம் பெருகும். விவசாயிகளுக்கான சேவை மிகப்பெரிய அளவில் இன்னும் அதிகரிக்கும். அதே போன்று ஆவின் ப்ராடக்ட்ஸுடைய விற்பனையும் குறைந்தபட்சம் இன்னும் 1 மடங்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இதில் ஏற்படும். இவற்றை இலக்காக வைத்து அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகின்றோம். இந்த தருணத்தில் எங்களுக்கு ஒத்துழைக்கின்ற ரத்னம் குரூப் ஆஃப் கல்லூரிகளுக்கும் குமரகுரு குரூப் ஆஃப் கல்லூரிகளுக்கும் எங்களுடைய நன்றியும் பால்வளத்துறையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 மாத பயிற்சி நமக்கு எந்த மாதிரி பயிற்சி 3 மாதம் தம்பி. காரணத்தினால இது போட்டது. விவசாயிகள் எண்ணிக்கை என்ன காலத்தில் குறைஞ்சது, ஏன் பால் ஊற்றுகின்ற விவசாயிகள் குறைவாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு இன்புட் சர்வீசஸ் கிடைக்கலையா, இல்லை லோன் கிடைக்கலையா, இல்லை அவங்களுக்கு மேய்ச்சல் இல்லையா, அப்படி ஒவ்வொரு ஆங்கிள்லையும் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் நீங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். என்னென்ன இண்டிகேட்டர்ஸை நீங்கள் பேஸ்லைனாக வச்சுக்கிட்டு இதை வந்து பண்ணணும். அந்த அனாலிசிஸ் அவங்க பண்ணிட்டு வந்தோம்னா நாங்கள் திரும்ப அவங்களோட கூட உட்கார்ந்துருந்து அது என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸை நம்ம எப்படி டீல் பண்ணணும் உள்ள பற்றி திரும்ப அவங்களோடு பேசுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து கொடுப்போம். ஒரு உதாரணமாக ஒரு கூட்டுறவு சங்கம் ஒரு இடத்துல செயல்பட்டு இருக்கோம். அந்த இடம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே கிராமமாக இருந்திருக்கும். இப்போ அது ஒரு அர்பனாகவோ செமி அர்பனாகவோ மாறி இருக்கும். அப்போ அங்கே விவசாயிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கும். ஆனால் அதே சொசைட்டி வந்து பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் அந்த இடத்துல கூடியிருக்கும். அப்போ அவங்கள வந்து ஆவின் ஒரு பிஸ்னஸ் சென்டராக அதை மாற்றினோன்னா அவங்களுக்கு இதுவும் அதுவும் டேலியாக வச்சுருந்ததில் பிஸ்னஸ் வந்துடும், ப்ராஃபிட்டில் வந்துடும். அப்படி என்ன எந்த வழியில் அதை பெருக்கலாம் உயர்த்தலாம்ன்றதை நாங்கள் தீவிரமாக சயின்டிஃபிக்கலாக ஸ்டடி பண்ணணும். இந்த அகடமிக் சைடே நாங்கள் உள்ளே கொண்டு வந்து எங்களுடைய அனுபவங்களையும் ஆவினில் வந்து நல்ல சிறந்த கற்றறிந்த அலுவலர்கள் இருக்கிறார்கள், அனுபவம் உள்ளவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டேஜ் டிஎன்பிஎஸ்சி சம்பளம் செலக்ட் ஆகி வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து குரூப் 2 லெவல் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு இது நல்ல ஒரு லேர்னிங் கம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் நானே இங்கே வந்திருந்து இந்த பயிற்சியை வந்து நாங்கள் வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட்டரியாக நடத்தணும்னு முடிவு பண்ணி நடத்திட்டோம். இது நாங்கள் ஒரு புதுசான முயற்சி, புதிய முயற்சி தான். ஆனால் இது வந்து ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ண முயற்சி. இந்த முயற்சி நல்ல வெற்றியை கொடுத்தது. ஆவின் பொருள் விற்பனைகள் வந்து நகர பகுதிகள் அதிகமாக பார்க்கணும், கிராம பகுதிகளில் கம்மியாக தான் இருக்காது. தமிழுடைய மாண்பு முதல்வர்கள் கூட சென்ற வாரம் வந்து எங்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார்கள். அப்புறம் அந்த ஆவினில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களை நாங்கள் மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அவர்களும் எங்களுக்கு முறையான சில அறிவுரைகள் தந்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று நம்முடைய மாண்பு முதல்வர்கள் குறிப்பாக சொன்ன விஷயமே இந்த கிராமப்புறங்களில் வந்து ஆவினுடைய சேல்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம அது கொஞ்சம் கூட பெருக்கணும், அதை கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நீங்களே பார்ப்பீங்க ஒரு 2-3 மந்த்ஸில் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது. ஏன்னா உடனடியாக அதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி நாங்கள் அதற்கான புதிய டார்கெட்ஸையும் கொடுத்து இப்போ நான் அந்த முதல்வருடைய தலைமையில் அந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்த ஒரு சில நாட்களிலேயே எங்களுடைய ஆவின் அலுவலருக்கான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கு. வெகு விரைவில் கிராம பகுதிகளையும் நம்முடைய ஆவினுடைய சேல்ஸ் கவுண்டர்ஸ் வந்து தொடங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு
இந்த மாடல் இந்த 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை பேஸ் பண்ணி மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கிராமப்புற ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்களை ஜாயின் பண்ண முடியும். நாங்கள் இதை வந்து இந்த மாடல் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு ரெப்ளிகேட் பண்ண போகிறோம் ஸ்டேட் முழுசும். அதில் வந்து யார் இப்போ நீங்கள் ஆவின் வந்து ஒரு பெரிய பொட்டன்ஷியல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேர்ன் பண்ண. இப்போ சொசைட்டியோட ஃபங்க்ஷனிங், சொசைட்டியோட மேனேஜ்மெண்ட்டு, அது இன்புட் சர்வீசஸ் பற்றி படிக்கிறது, அதை பற்றி மார்க்கெட்டிங் பற்றி எல்லாத்துக்கான ஒரு ஒரு பெரிய தளமாக தான் இது. எனவே நாங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லா செக்டாரில் உள்ள படாரி படிக்க பிள்ளைகளுக்கு வந்து படிக்க முடியும், எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்க முடியும், வெட்டினரி சயின்சஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஸ்டடி பண்ணது நிறைய விஷயங்கள் இருக்குது, கோஆப்ரேட்டிவ்ஸில் ஒர்க் பண்ண விரும்புகிறவங்களுக்கு படிக்க வேண்டியிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஒய்டர் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் என்னென்ன ஸ்கோப் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த பொட்டன்ஷியல்ஸை ட்ராப் பண்ணது தான் நாங்கள் வந்து மிக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். எனவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்வமான எல்லா தரப்பு நாங்கள் குறிப்பிட்ட இளைஞர்கள், என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வர முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய இண்டஸ்ட்ரி, ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் நமக்கு பிளான் இருக்குது. அந்த பிளான்ல டெக்னாலஜி நிறைய இருக்குது, மெக்கானிக்கலும் இருக்குது, எலக்ட்ரிக்கலும் இருக்குது, அதே மாதிரி ஐடியும் இருக்குது. ஸோ எல்லாரும் ஃபீல்டை வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஃபீல்டு தான் இந்த மில்க். ஸோ எனவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு ஓப்பனிங், ஒரு டோர் மாதிரி தான் இருக்கும், ஒரு டோர் ஓப்பனிங் மாதிரி தான் இருக்கும்.